ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விலாக். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா, இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி முறுமுறுப்பான ஒரு குட்டி போண்டா தாங்க செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கிற மாவு வச்சு எவ்வளோ ஈஸியாக ஒரு போண்டா செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மேலே நல்லா முறுமுறுப்பாக இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஒரு 2-3 மினிட்ஸில் செஞ்சிடலாம். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு மைதா, 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க மெஷரிங். இப்போது வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்துருங்க. பச்சை மிளகா ஒரு 4 பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இந்துப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் புளிப்பு தன்மைக்காக நல்லாயிருக்கும். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆகிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து நடுவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்பு சோடா, நிறைய வேண்டாங்க, சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவை. அவ்வளவுதாங்க, மாவு ரெடி. இப்போது ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஆயில் சேர்த்துட்டு நல்லா சூடாகட்டும். சூடாகின உடனே குட்டி குட்டி போண்டாவாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம விருப்பம் தான், எந்த அளவுக்குனாலும் ஷேப்பில் சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே மேலே வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். நல்லா ஒரு அகலமான வாணலியில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரே டைமில் நிறைய போட்டுடலாம். சீக்கிரம் வெந்துருங்க. இது 1 மினிட்லேயே இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்துருங்க. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாங்க. இது சும்மாவே சாப்பிட்லாங்க, சட்னி கூட தேவையில்லை. அவ்வளோ நல்லாயிருக்கும் ருசி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கலர்ஃபுல்லாக வந்துச்சு பாருங்கள். அவ்வளவுதான், எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ எடுத்துட்டு இன்னொரு முறை மீதம் இருக்கிறதையும் நம்ம போட்டுடலாம். நீங்கள் டீ போடுற டைமில் செஞ்சிடலாங்க. இதை அவ்வளவுதான் எடுக்கும் டைமு. அவ்வளவுதான், நம்ம சூப்பரான குட்டி போண்டா ரெடிங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். எப்போவுமே சமைக்கும்போது அன்போடு சமைங்க. சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.